நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அப்படியே பெல் சிம்பிளை அழுத்துங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ கூரத்தாழ்வான் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பட்டர் திருவடிகளே சரணம். சீர்பெரும் அரங்கநாதர் திருவிழா வைபவத்தை பார்வையில் அடியார்க்கெல்லாம் பகர் சமாச்சாரமான ஏழ்பெரும் ஸ்ரீமுகத்துக்கு ஓர் இடையூறு வராது காக்க ஊர் திருவுருகை மாதம் நஞ்சுதந்தன் பதங்கள் வாடியே. வைஷ்ணவத்துல ஆழ்வார்கள் பாடின திவ்ய இடங்களுக்கெல்லாம் கோயில்களுக்கெல்லாம் திவ்ய தேசம்னு பேரு. 108 திவ்ய தேசங்களை பாடியிருக்காங்க. அந்த 108 திவ்ய தேசத்துல 2 திவ்ய தேசம் பரமபதம் திருப்பார்கடல் மேல் லோகத்துல இருக்கு. மீதி 106 திவ்ய தேசங்கள் இந்தியாவோட எல்லா இடங்களையும் அங்கங்க இருக்கு. வைஷ்ணவத்துல ஆழ்வார்கள் பாடின திவ்ய தேசங்களுக்கு ஏற்றம் ஜாஸ்தி. அதை விட ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம் பண்ற திவ்ய தேசங்களுக்கு இன்னும் அதிக ஏற்றம் உண்டு. மேல்கோட்டை திருநாராயணபுரம் வைஷ்ணவ தலைமை ஆச்சாரியராகிய ஸ்ரீ ராமானுஜர் மங்களாசாசனத்தால் சிறந்தது, மங்களாசாசனம் பெற்றது. அதே போல மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபாலன் சன்னதி வைஷ்ணவத்தின் கடைசி ஆச்சாரியராகிய மணவாள மாமனிகளுடைய விசேஷத்தினால அந்த இடம் மங்களாசாசனம் பெறப்பட்டிருக்கிறது. அவருடைய பாடல் பெற்றது, அவருடைய ஆதரவு பெற்றது. அதே போல காரமடையில ஸ்ரீ வேதவியாச பட்ட வம்சத்தினுடைய மங்களாசாசனம் பெற்றது. ஆகவே இது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திவ்யதேசங்களைப் போலவே ஆச்சாரியர்கள் மங்களாசாசன திவ்ய தேசங்களில் காரமடையும் ஒன்று. இங்கு வைஷ்ணவத்துல புரட்டாசி மாசம் ரொம்ப விசேஷமா இருந்திருக்கு. அதே மாதிரி சனிக்கிழமை ஸ்திரவாரம்னு பேர். ஸ்திரம்னா நிலையாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி, அப்படிப்பட்ட நிலையா இருக்கக்கூடிய ஸ்திரவாரம் சனிக்கிழமை. ஒற்றைப்படை எண் மிகவும் சிறந்தாக சொல்லிருக்கு, அர்த்தலாபத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. ஆக வைஷ்ணவத்துல புரட்டாசி மாசம் 5 வாரங்களை விசேஷமா எடுத்து கொண்டாடுவார்கள். புரட்டாசி 5 சனிக்கிழமை புரட்டாசி மாசமே சில வருடங்களில் தான் வரும். சில வருடங்களில் வராத போது ஆவணி மாசம் கடைசி 2 நாட்கள் சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை எடுத்துக்கிறது. இல்லைன்னா ஐப்பசி மாசம் 1-2 தேதிகளில் சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை எடுத்து மொத்தம் 5 வாரங்கள்னு சொல்லி. இந்த புரட்டாசி மாசத்துக்கு என்ன விசேஷம்னு சொன்னா, முடிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் செயல்களை திருவேங்கடத்து எழுகுள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கேன்னு ஆழ்வாருடைய பாஷம். வைஷ்ணவத்துல திருப்பதி மலைக்கு ரொம்ப ஏற்றங்கள் ஜாஸ்தி, திருவேங்கடமுடையானுக்கு ரொம்ப பெருமைகள் ஜாஸ்தி. வைஷ்ணவத்துல முதல் திவ்யதேசம் ஸ்ரீரங்கம், அடுத்த திருமலை திருப்பதி, 3 காஞ்சிபுரம்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட 2வது திவ்யதேசம் திருமலை. திருமலையில் இருக்கக்கூடிய திருவேங்கட பெருமாள் ஒரு திருவோண நட்சத்திரத்தன்றைக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தான் அவதாரம் பண்ணியிருக்கு. ஆகவே இந்த புரட்டாசி மாசம் என்பது திருப்பதி பெருமாள் பிறந்த மாசம். ஆழ்வார்கள் கூட நீ பிறந்த திருவோணம், திருவோண திருவிழான்னு சொல்லி திருவோண நட்சத்திரத்தை ஏற்றமா சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட திருவோண நட்சத்திரத்துல சனிக்கிழமை இன்னைக்கு புரட்டாசி மாதம் அவதாரம் செய்தவர் தான் திருப்பதியில் இருக்க திருவேங்கடமுடையார். ஆகவே அவரை நினைத்து கொண்டு எல்லா திவ்யதேசங்களையும் திருப்பதி பெருமாளாகவே நினைத்து கொண்டு ஆங்காங்கு வழிபடுவது வழக்கம். அதே போல புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை 15 திதிகளையும் பித்ருபட்சம்னு சொல்லுவாங்க. நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு, அதனால்தான் மகாலயத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அவர்கள் பெரியவர்களுக்கு தர்ப்பணங்களையும் திதிகளையும் செய்வது ஒரு வழக்கம். அதேதான் இங்கேயும் காரமடையில என்ன விசேஷம் சொன்னா, இங்குள்ள தாசர்கள் அனைவருமே ஆழ்வார்கள் வாக்குப்படி வைஷ்ணவ சம்பிரதாயப்படி எல்லாரும் பஞ்ச நமஸ்காரம் முத்திரைகளை போட்டிருக்காங்க. ஆழ்வார் சொல்லிருக்க, தீயில் பொழிகின்ற செஞ்சுரராடி திகழ்ந்த சக்கரத்தின் கோவில் பொறியாலே ஒட்டு உண்டு நின்று குடுகுடியாட்சி செய்கின்றோம்னு சொல்றாரு பெரியாவர். அவருடைய காலத்துக்கு முன்னாடி வழி வழியா இந்த மாதிரி பஞ்சநமஸ்காரம் முத்திரை போட்டுன்னு தான் நாங்க பெருமாளை செய்கிறோம். ஆகவே காரமடையில் இருக்கக்கூடிய அத்தனை தாசர்களும் இங்குள்ள வேதவியாசப்பட்டர், திருமலை நல்லான் சக்கரவர்த்தி 2 வம்சத்தை சேர்ந்தவர்களும் எல்லாரும் பஞ்சநமஸ்காரம் முத்திரை பெற்றவர்கள் தான் இங்குள்ள தாசர்கள். அந்த தாசர்களுக்கு என்னன்னா, முன்னோர்களை நினைச்சு சத்தையா தீயதே அன்னம் சார்த்தம்னு சொல்லியிருக்கு. சத்யாவத்தனுக்கு ஒரு அன்னதானம். அதான் வைஷ்ணவத்துல அன்னதானம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்ற. அப்படிப்பட்ட அன்னதானம் பண்ற வழக்கம்
பெரியவர்களுக்காக திதி கொடுக்கிற போது அரிசி பருப்பு வாழைக்காய் இதெல்லாம் கொடுக்கறது ஒரு வழக்கம். காரமடையில என்ன பண்றாங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் 5 சனிக்கிழமையும் தாசர்களுக்கு படையல் படைப்பது. அரிசி, பாசிப்பருப்பு, காய்கறில புடலங்காய், அவரைக்காய், பலாக்காய் இதெல்லாம் ரொம்ப விசேஷங்கள். கொத்தவரங்காய் இதெல்லாம் விசேஷம். இந்த காய்கறிகளையும் இந்த பருப்பு அதுக்கு வேண்டிய உப்பு புளி எல்லாம் சேர்த்து தாசர்கள் முன்னால வச்சு அவர்களை வணங்கி பெரியவர்களை நினைத்து கொண்டு அவர்களை நினைத்து வணங்கி தாசர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது என்பது இந்த காரமடையில் ஒரு மிகப்பெரிய விசேஷமான வழக்கம். தாசர்களுக்கு அமுது படைத்தல் என்கின்ற சிறப்பு நடைகள் அது பெரியவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா கூட போராது போடும். திருட்டு ஒரு 10 பவுன் கொடுன்னு சொல்லி கேட்கிறோம், கொடுத்துட்டாங்கன்னா மனசு வருத்தமா இருக்கும். ஐயோ இன்னும் ஒரு 5 பவுன் கேட்டிருக்கலாமேன்னு சொல்லி. வெள்ளி எவ்வளவுன்னு கேட்கறாங்க, ஒரு 2 கிலோ கொடுன்னு சொல்ற கேட்கிறோம், உடனே கொடுத்துட்டாங்கன்னா மனசுக்கு வருத்தமா இருக்கும். ஆனா இன்னும் 2 கிலோ சேர்த்து கேட்டுக்கலாமா. ஆனா சாப்பாடு மாத்திரம் போட்டுட்டீங்கன்னா அதுக்கு மேல ஒரு சின்ன பதார்த்தம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. கை 2 சேவிச்சுட்டு நல்லா இருப்பீங்க, வயிறு நல்லா நிறைஞ்சு போச்சு, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அன்னதானத்தை தான் பார்க்க முடியும். ஆகவே அன்னதானம் தான் சிறந்த, எல்லா தானங்கள்லையும் சிறந்த என்ன அன்னதானம். எது கொடுத்தாலும் மனுஷனுக்கு பேராசை உண்டு, அன்னதானம் பேராசை கிடையாது. தன்னுடைய வயிறுக்கு மீது எதையுமே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி திருவிழா காரமடையில 5 புரட்டாசி சனிக்கிழமையும் வர்றது. திருப்பதி திருவேங்கடமுடையானுடைய பிறந்த மாசம் பிறந்த நாள் அப்படின்ற சனிக்கிழமையால்தான் விசேஷமா இருக்கு. 5 வாரங்களும் காரமடை அரங்கனார் கோயிலில் காத்தால 5 வாரங்களும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் கண்டறி, அதற்கு பிறகு பெருமாள் புறப்பட்டு கல்யாண மண்டபம் முன்னால் இருக்கக்கூடிய மண்டபத்துல பெருமாளை எழுந்தருளை செய்து காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் எல்லா விதமான பக்தர்களுக்கும் சேவை சாதிக்கின்றார். அதே போல சேவை சாதிச்சு முடிந்ததுக்கு அப்புறம் சாயங்காலம் இரவு ஒரு 9-10 மணி சுமாருக்கு மறுபடியும் அவர் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு செல்வது என்பது இங்க காரமடையில் 5 வாரம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு. விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது காரமடையில் இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டார தாசர்கள் எல்லாரும் இந்த புரட்டாசி 5 வாரங்களும் அது போல தேர்ச்சிருவிழா கொடியேற்றத்திலிருந்து கொடியிறங்க வரைக்கும் விரதம் இருந்து வழிபடுவதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாசர்களுக்கெல்லாம் அரிசி பருப்புலாம் அமுது படைத்ததுக்கு அப்புறம் அவர்கள் சில அரிசி கொஞ்சம் பருப்பும் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் வீட்டுல படையல் போடுறதுன்ற ஒரு வழக்கத்தை எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. இது முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தாசர்களை திருப்தி, ஒரு வைஷ்ணவ தாசர்களை திருப்திப்படுத்தினால் சரி மூதாதையருக்கெல்லாம் திருப்தி ஆகும் நடைமுறை பழக்க வழக்க பிரகாரம் இந்த காரமடை அரங்கநாதர் கோவிலே இந்த விழா புரட்டாசி 5 சனிவாரங்களும் மிகவும் விசேஷமான நடத்தி கொண்டிருக்கிறது. அதுல 10 நாள் நவராத்திரி கொழு வேலை வரும். இந்த 10 நாள்ல தாயாருக்கு சிறப்பா ஒரு 10 நாள் எல்லாம் கொழு வேலை எல்லாம் நடக்கும். ஆகவே நாமும் திருவேங்கடமுடியாக வழிபட்டு தாழ்பரப்பி மண் தாவிய ஈசனை நீழ்பொழில் குருகூர் செலவன் சொல் கேழிலாயிரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞானம் புகழ்வர் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்கணும். பெருமாள் ஏன்டா இங்க இருக்கான்னா வன்பெரும் வானகம் உய்ய அமரர் உய்ய மண் உய்ய மண் வலைகள் மனுஷர் உய்ய துன்பமிகு துயர் அகல அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமொழும் தொண்டர்வாழதான் பெருமாள் இங்க இருக்கான். ஆகவே நமக்கு எல்லாம் கிருப பண்ணுவான். வாழி வானவர் வாழி புவிமகள் வாழி காரை வளர்த்து அரங்கேசனார் தாழ் உற்சவம் சேவிக்கும் சாதுக்கள் வாழியே இந்த நிறுவனம் வாழியே. ஸ்ரீமதே ராமானுஜாய.